ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 3/10/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் 3ஆம் தேதிக்கான கெஸிங் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு மாதம் கேப் விட்டு 2, 4, 5ஆவது நாள் வந்து பார்த்தோன்னா 87, 35, 2, 4, 5ஆவது நாள் நமக்கு வந்து பார்த்தோன்னா 82, 46, திரும்ப ஒரு மாதம் கேப் விட்டு 5ஆவது நாள் 89, 4, 2, 4, 5ஆவது நாள் 88, 80. சரிங்களா? ஸோ இதில் இந்த இது இருக்கட்டும். இதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 922 இந்த இடத்துலேருந்து நமக்கு 209 அப்படிங்கிற நம்பர் எடுத்து நமக்கு 922 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? 2 நம்பர் 9 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே 145லேருந்து இங்கே 445 சொல்லி வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 213லேருந்து 127 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு இப்போ முதல் நாள் ரிசல்ட் வந்து இங்கேருந்து நமக்கு வந்தப்போ அடுத்து 8, 6 இருக்குது பார்த்தீங்களா? 8க்கு அடுத்து 9, 6க்கு அடுத்து 7, 97, அடுத்த நாள் ரிசல்ட்டு 97 ஏபி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 6, 5க்கு 6க்கு அடுத்து 7, 5க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6, 67 அடுத்த நாள். சரிங்களா? இப்போ நமக்கு ஏபி 2 நம்பருமே 6, 6, 5க்கு அடுத்து 6, 6 அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது. சரிங்களா? அந்த நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு டி போர்டு ஃபுல்லாமே 8 தான். சரிங்களா? டி போர்டு ஃபுல்லுமே நமக்கு 8. ஸோ இங்கேயும் 8 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போது 890ஓட ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 345. இந்த 345 அப்படி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏசி 35 எடுத்து நமக்கு இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. இங்கேருந்து எடுத்து நமக்கு அடிச்சிருக்காங்க. சரிங்களா? 974 ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 429. 429 இந்த நம்பர் எடுத்து நமக்கு இங்கே அடிச்சிருக்காங்க. அப்போது இங்கே முடிஞ்சு போச்சு, இங்கேயும் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து தான் நமக்கு வரணும். சரிங்களா? அப்போது இங்கே 5ஆம் நாள்னு பார்த்திங்க அப்படின்னா 2024 சார்ட்டில் 22ஆம் தேதி பார்க்கணும். சரிங்களா? ஸோ நான் இங்கே 22ஆம் தேதி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 22ஆம் தேதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 51 அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? அப்போ 51 அப்படின்னா 51ஓட ஃபுல் பவர் நம்பர் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ எங்கே எப்படி நம்ம பவர் பண்ணி அடித்தாங்களோ இங்கே ஏபி, இங்கே ஏசி. அப்போது அதே மாதிரி 51ஓட ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 06. சரிங்களா? அப்போது இந்த 06 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? 06 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 066 அப்படின்னு கூட நமக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு இங்கே 55க்கு அடுத்தது நம்பரு 06ன்னு இருக்குது. ஒருவேளை அந்த 1க்கு அடுத்த நம்பர் எடுத்தாங்க அப்படின்னா 066 அல்லது 062 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். சரிங்களா? 066 அல்லது 062 அப்படிங்கிற நம்பரு பாக்ஸ் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ ரிட்டன் 2 அப்படிங்கிற நம்பரும் நமக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் 066 சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்குமே 8066, 8062. சரிங்களா? ஸோ அந்த நம்பர் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. ஸோ இங்கே நமக்கு 06 அப்படிங்கிற நம்பரு எந்த இடத்துல குறிப்பாக எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஏபி சொல்லியிருக்கேன், ஏபி இல்லை. சரிங்களா? 8 இங்கே நமக்கு 35, இங்கே நமக்கு எடுத்த நம்பர் எடுத்து நமக்கு 35ங்கிறது பிசி ஆடி இருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பிசி ஆடி இருக்காங்க. அடுத்து இங்கே நமக்கு எடுக்கிற நம்பர் எடுத்து நமக்கு ஏபி ஆடி இருக்காங்க. அப்போது ஏசி தான். அப்போது 06ங்கிறத நம்ம ஏசி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது இடையில 8026, அதே மாதிரி 8066. சரிங்களா? 8026, 8066 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 8066, 8062. சரிங்களா? சாரி, 8006 அப்படிங்கிறது ஏசியில் நம்ம ட்ரை பண்ணணும். சரிங்களா? 51ஓட பவர் 06. ஏபிஎஸ்சி இதில் தனியாக 0660 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சப்போர்ட்கான நம்பர் சொல்கிறேன். ஜூலை மாதத்தில் நமக்கு ஒரு நம்பர் 301லேருந்து நமக்கு ஒரு நம்பர் எடுத்து 0 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. 257லேருந்து நமக்கு 7 அப்படிங்கிற நம்பர் எடுத்து அடிச்சிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 14 அப்படிங்கிற நம்பர் எடுத்து அப்படியே அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஏசி 73 எடுத்து நமக்கு அப்படியே அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நாளைக்கு 784லேருந்து நமக்கு அப்படியே வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸை நான் அப்படியே திருப்பி வைக்கிறேன். சரிங்களா? அங்கே உள்ள நம்பர் தான்
ஏன்னா நமக்கு ஏற்கனவே இது மாதிரி அடிச்சிருக்காங்க சரிங்களா. 84 97 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் அப்படியே திருப்பி வச்சுருக்கோம். அதே மாதிரி 114 2 மாதம் கேப் விட்டு 114, ஏபி 148, திரும்ப 2 மாதம் கேப் விட்டு இந்த இடத்துல நமக்கு 858 இருக்குது. 14 சரிங்களா. 148க்கு டபுள் ஷாக் இருக்குது. இப்போ 2 1 ஒரு 1 எடுத்து நமக்கு டபுள் ஷாக் இருப்பாங்க. ஸோ இங்கே அப்போ நம்ம ஒரு 8 நமக்கு அப்படியே வச்சோம்னா 85, ஏபி 85 அப்படிங்கிற நம்பர் அப்படியே வச்சுக்கிறோம் சரிங்களா. அப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு நம்பர் சார்ஜ் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது 2க்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்தோன்னா 852 அப்படி நம்பர் எடுத்து டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. 852 497 066 026 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்கான நம்பரு. 852 8497ங்கிறது சப்போர்ட்கான நம்பர் சரிங்களா. ஸோ ஏபி ஏசிபிசியில் 85 0660 அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸோ இந்த கெஸ்ஸிங் 3ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா.